திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 4 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த 4 பக்க அறிக்கையில மிக 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 துல்லியமாக திமுகவினுடைய தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த தகவல்களை அவர் நேரடியான சொற்களில் வெளியிடாமல் களச்சூழலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உலகளாவிய மாற்றங்களில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து மிக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு நேரடியாக அறிவுரை சொல்லுவது போல் மறைமுகமாக திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாரா என்ற சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டிருக்கக்கூடிய 4 பக்க அறிக்கை என்ன, இந்த நேரத்தில் எதற்காக அந்த அறிக்கையை அவர் வெளியிட்டார், அது மட்டுமல்லாமல் அந்த அறிக்கையில் அவர் தற்காலிகமாக அரசியலிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார், உண்மையிலே திமுக தோல்விக்கும் இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைக்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபயரான டிபேட் நடக்குது அப்படின்னா அது அவருடைய பேர் அடிபடும். குறிப்பா ஆங்கில ஊடகங்கள்ல தமிழ்நாடு குறித்து இவர் மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ற அளவுக்கு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நேர்மையானவர், ஓட்டுக்கு காசு கொடுக்காத மிக நேர்மையான ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் அவர். இந்த 2026 சட்டமன்றத்தில் அவர் தோத்திருக்கிறார். ஏன் 2026 தேர்தலில் நம்ம தோத்தோம் அப்படிங்கிறது குறித்து அந்த அறிக்கையில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த 2026 தேர்தலையும் அவர் காசு கொடுக்கல, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மிக விரிவாக ஒரு 4 பக்க அறிக்கை. அந்த 4 பக்க அறிக்கையை அவர் துவங்கும் போதே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் ஏன் முதல் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுனுடைய நோக்கத்தை ஒரு சிறு இன்ட்ரோவோட அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல நீதி கட்சியில முதலமைச்சராக இருந்தவர், மிக முக்கியமான அரசியல் தலைவராக இருந்த பிடி ராஜனுடைய பேரன் தான் அவர். 1920 பிரிட்டிஷ்காரர்களால் மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இந்தியாவில் முதலா தேர்தல் நடத்தினாங்க இல்லையா, அந்த தேர்தலில் அவங்க தாத்தா போட்டிக்கிட்டு மதுரையில மிகப்பெரிய லீடிங்ல ஜெயிச்சவர். அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை கிடையாது, ரொம்ப செலக்டிவான ஆட்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்கும். அந்த காலகட்டத்தில் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்த முக்கியமான நபர் தான் அவர். மிகவும் நல்ல படித்தவர், மிக பண்பானவர் அப்படின்னு அந்த காலத்திலேயே பிடி ராஜனுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அவருடைய பேரனா இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் அதே பேர் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலுக்கு வந்ததனுடைய நோக்கம் அப்படிங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் குறித்து நிறைய விஷயங்களை அவேர்னஸ் ஏற்படுத்தணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் அந்த சமூக நீதி பாதையிலிருந்து வந்தவர் தான். அவங்க தாத்தா நீதி கட்சியிலிருந்து வந்ததுனால தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை இயக்கத்துக்கும் சரி, சுயமரியாதை அரசியலுக்கும் சரி, சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸுக்கு வித்துட்டது நீதி கட்சி. அதனால இது குறித்து நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன், இது குறித்து ஒரு பெரிய புரபகேண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்பா தாத்தா வழியில் சமூகத்துக்கு தொடர்ச்சியாக பணியாற்றுவதற்காக இந்த துறைக்குள்ள வந்து அரசியலுக்குள்ள வந்து அப்படிங்கிறார். ஏன்னா 2016 வரைக்கும் அவர் பெரும்பாலும் பாலிடிக்ஸ்ல இல்லை. அவர் வெளிநாடுகளில் மிகப்பெரிய நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புகளில் இருந்தவர். திமுக அவரை வர சொல்லி அவரை தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவர் மினிஸ்டர் ஆக்குறாங்க. இது போன்ற ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் அதை செய்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, டு பில்ட் த குட்வில் ஆஃப் மை ஃபேமிலி அப்படிங்கிறாரு. என் குடும்பத்திற்கு மதுரை தொகுதியில் ஒரு நல்ல பேர் இருக்கு, அந்த நல்ல பேரை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாமே அவருடைய பர்சனல் காரணங்கள். சரி, இந்த தேர்தலில் அவர் தோத்திருக்கிறார், அதுவும் சாதாரணமாக தோக்கல. முஸ்தபா அப்படிங்கக்கூடிய ஒரு 10வது படித்த சாதாரண கேண்டிடேட்ட ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவியாக பார்க்கப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதுக்கு என்ன காரணம், தேர்தலில் என்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு அவருடைய பர்செப்ஷனை வந்து அவர் எழுதியிருக்கிறார். இதுல குறிப்பாக அதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மதுரையில நிறைய இனிஷியேட்டிவ் செஞ்சிருக்கிறேன். ஒரு 500 மீட்டருக்கு ஒரு தடவை மதுரைக்குள்ள நீங்க எங்க போனீங்க அப்படின்னாலும் நான் செய்த ஒரு சாதனை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றார். அது மட்டும் இல்லாம ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நான் செய்யணும்னு விரும்பினேன், அது செய்ய முடியல அப்படிங்கிறாரு. ஒன்று, காம்ப்ரிஹென்சிவ் நியூ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஒட்டுமொத்த மதுரையில மொத்தமாகவே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து டைம் பத்தல, இந்த பீரியட்ல அதாவது 2026 தேர்தல் வெற்றிக்கு பிறகு செய்யலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதையும் சொல்றாரு. இது இல்லாம மதுரையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயில் சிட்டிக்கு அவுட்டர்ல கொண்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த 3 விஷயத்தை செய்யணும்னு நினைச்சேன், முடியல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, இந்த கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு 2017 இந்த திமுகவுக்காக நான் ஐடி விங்க உருவாக்கினேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இதுல ரொம்ப முக்கியமா இதெல்லாம் ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். இப்ப விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா, தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம், அதை அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஐ ஹவ் ஆன்டிசிபேட்டட் 3 மேக்ரோ ட்ரெண்ட்ஸ். நான் 3 விஷயங்களை ஏற்கனவே யூகிச்சேன் அப்படிங்கிறார். ஒன்னு என்ன அப்படின்னா, சப்ஸ்டியூட் ஆஃப் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வித் எலக்டோரல் ப்ரொபகேண்டா அப்படிங்கிறாரு. அதாவது களத்துல கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கும் பாத்தீங்களா, திமுக அதிமுக அப்படின்னா கிரவுண்ட்ல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்கும்.
ஸ்ட்ராங்கா அங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேசுவாங்க, அவங்க கூட இருப்பாங்க, மக்களோட உரையாடுவாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு திமுக, அதிமுக கவுன்சிலர் வந்து, இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அந்த கிராமத்துல இருக்காரு அப்படின்னா, அங்க ஒரு டெத் நடக்குது, இல்ல வந்து ஒரு கல்யாண வீடு அப்படின்னா முதல் ஆளா போவாங்க. அவங்களுக்கு பணம் குடுப்பாங்க, அவங்களோட பேசுவாங்க, நல்லது கெட்டதுல கலந்துக்குவாங்க, உதவி பண்ணுவாங்க. இந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸ விட ஒரு புரொபகேண்டா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் அவர் சொல்ல வர்றாரு. சப்ஸ்டிட்யூட் ஆஃப் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வித் எலக்ட்ரானிக் புரொபகேண்டாஸ். அதாவது சோசியல் மீடியா புரொபகேண்டா அப்படிங்கிறது பயங்கர பூம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு கிராமத்துல ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களோ அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்டராக்ஷனை விட அதையும் தாண்டி சோசியல் மீடியா ஒரு பெரிய பூமை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்றாரு. இரண்டாவது மிகப்பெரிய எச்சரிக்கை, ஒரு அபாயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறாரு. இந்த அபாயத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா திமுகவும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. குறிப்பாக இணையத்தில் குறிப்பிட்ட பிரிவினரை இலக்காக கொண்ட இந்த யுகத்தில் உள்ளடக்கத்தை விட வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிரச்சாரத்தின் அபாயம் அப்படிங்கிறாரு. அதாவது வடிவத்துக்கு முக்கியத்துவம் உள்ளடக்கத்தை விட அப்படிங்கிறாங்க. இது என்ன வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உள்ள என்ன ஸ்டஃப் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு கேக் வாங்குறீங்க, இல்ல ஒரு செல்போன் வாங்குறீங்க, எது வேணாலும் நீங்க வாங்கலாம். இதனுடைய ரேம் என்ன, இதனுடைய ஸ்டோரேஜ் என்ன, இது கீழே போட்டா உடையுமா உடையாதா, தண்ணி பட்டா பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா, இதை பத்தி எல்லாம் சிந்திக்காம இது அழகா இருக்கா, இதுல கையில வச்சிருந்தா நல்லா இருக்கா, கம்ஃபர்ட்டா இருக்கா, இது ஒரு ஸ்டேட்டஸா இருக்கா, இப்படிங்கிற ஒரு மாய தோற்றம் இருக்குல்ல, உள்ளடக்கத்தை விட அந்த கவர்ச்சி, அதன் அவுட்புட், இதுக்கு ரொம்ப மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு பொருள் அதுக்கான தகுதியே இல்லைன்னாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து வேற மாதிரியான ஒரு மன உளவியலை உருவாக்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேனா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா நீங்க வணிகத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் தகுதியே இல்லை அப்படின்னாலும், அது குவாலிட்டியே இல்லை அப்படின்னாலும், ஏதாவது அந்த ஜிகனா வேலையெல்லாம் பண்ணி அதை வித்துருவாங்க. அப்படித்தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாவே அவர் சொல்றாரு. இதை மறைமுகம் எடுத்துக்க வேண்டியதில்லை, நேராவே சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயிச்சு வந்ததே இந்த ஜிகனா வேலை தான். முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராம்ல குழந்தைகளை வச்சு எக்கச்சக்கமான ரீல்ஸை போட்டு, பயங்கர ரீல்ஸை போட்டு குழந்தைகள்லாம் அழுது அடம் பிடிச்சு பாட்டியை ஓட்டு போட சொல்லிச்சு, மாமா ஓட்டு போட சொல்லிச்சு, சித்தி ஓட்டு போட சொல்லிச்சுன்னு ஓட்டு போட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து விஜயை உட்கார வச்சிருக்காங்க. இந்த பூம் அப்படிங்கிறதே ஒரு ஜிகனா வேலை தான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அபாயம் அப்படிங்கிறதை அவர் தியரிட்டிக்கலா சொல்றாரு. விஜய் அபாயம் அப்படிங்கறத சொல்லல, தியரிட்டிக்கலாகவே சமூகமே இப்படி மாறி இருக்கு, சமூகமே உள்ளடக்கத்தை பொருட்படுத்துவது கிடையாது. ஒரு கட்சி தேர்தலில் நிக்குது, அந்த கட்சி என்ன செய்ய போகுது, அந்த கட்சி என்ன தேர்தல் புரொபகேண்டா கொடுத்துருக்காங்க, இவங்கனால அதை செய்ய முடியுமா, அதுக்கான பணபலம் தமிழ்நாட்டில் இருக்கா, ஏற்கனவே இருந்த கட்சி என்ன, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு பதிலாக இவங்க வந்தா இவங்க செய்வாங்களா செய்வாட்டாங்களா, செய்வாங்கன்னா அதுக்கான உறுதிப்பாடு என்ன, இதை பத்தி எல்லாம் எந்த யோசனையும் கிடையாது. போட்டு போடுறாரு, ஜாலியா பேசுறாரு, பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு, அப்படியே வந்து ஒரு ஒரு பிளாஸ்ட் 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 அப்படின்னு சொல்லி சினிமா ரீல்ஸா போடுறாரு. நீங்க ஒண்ணுமே கிடையாது. தாவேகா இப்ப ஜெயிச்சு உட்கார்ந்துருக்காரு இல்லையா முதலமைச்சர் சிஎம், அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் பாருங்க. அவர் நடந்தா சினிமா பாட்டு, உட்கார்ந்தா சினிமா பாட்டு, அப்படி சாஞ்சிட்டு இருந்தா சினிமா பாட்டு, சாப்பிட்டா சினிமா பாட்டு, இது மாதிரியான கவர்ச்சிகரமான விஷயத்தை பூதகரமாக படுத்தி அதனூடாக சில வெற்றிகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது அபாயம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. குறிப்பிட்ட குழுவை மையமாக வைத்து, இளைஞர்களை மையமாக வைத்து இது போன்ற சோசியல் மீடியா புரொபகேண்டாஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுக்கு இன்னொரு முக்கியமான எடுத்துக்காட்டு இருக்கு. அதாவது பிடிஆர் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வந்து ஒரு விஷயத்தோட பொருத்தி பார்க்கணும். ஒரு 12 பக்க அறிக்கையை தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறார். இவர் டெல்லிக்கு அனுப்பிச்ச அறிக்கை கொடுத்து நான் தனியா ஒரு வீடியோவே பேசியிருக்கிறேன். இந்த அறிக்கையில என்ன இருக்கு அப்படிங்கிறது. இந்த 12 பக்க அறிக்கை இந்த பத்திரிகையாளர் ஆய்வு பண்ணது இந்த விஷயத்தை தான். பிடிஆர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, சோசியல் மீடியாவில் பூதகரத்தை கிளப்புவது, இந்த வேலையை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாக்களில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த செஞ்ச விஷயத்தை பரப்புவதற்காக ஒரு வேலையை செய்யாம விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுது கடந்த 5 ஆண்டுகள்ல அப்படிங்கிறத ஒரு மாசான புரொபகண்டா மெக்கானிசமா இன்ஸ்டாகிராம்ல கொண்டு போக தவறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பிடிஆர் அவர்கள் பேசுறாரு. எண்ட் ஆஃப் கரண்ட் எரா ஆஃப் பைப்போலார். பைப்போலார்னா இரட்டை துருவத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறாரு. அது என்ன இரட்டை துருவம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக திமுக தமிழ்நாட்டில் காலங்காலமா அதிமுக திமுக மாறி வருது பாத்தீங்களா, இதனுடைய எரா முடியுது அப்படிங்கிறத ஏற்கனவே அவர் வந்து புரிஞ்சிருந்ததாக சில விஷயத்த சொல்றாரு.
அதுக்கு சில குறியீடுகளை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல்ல 15% ஓட்ட விஜய் வாங்கியிருந்தாரு அப்படின்னா பழைய எராவினுடைய கடைசி தேர்தலாக இது இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது திமுகவே வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அதிமுக எதிர்க்கட்சியா வந்திருக்கலாம், விஜய்க்கு ஒரு 15% வந்திருந்தாலே இது லாஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் த ஓல்டு எரா அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆய்வு பண்றாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், விஜய்க்கு 25% ஓட்டு வந்திருந்தா த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் த நியூ எரா, புது எராவினுடைய முதல் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்றாரு. ஆனா விஜய் 35% வாங்கி ஜெயிச்சிட்டாரு. ஸோ அது குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ மஸ்ட் அட்மிட் ஐ ஹாவ் நெவர் சா எ சினாரியோ இன் விச் இட் வுட் கெட் டு 35%. இப்படி ஒரு சினாரியோ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ அவர் 2 கேட்டகரியாக விஷயத்தை பிரிச்சிருக்கிறார். 15% 25% விஜய்க்கு வந்தாலே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத, பழைய திமுக அதிமுக அப்படிங்கிற பைப்போலார் கிடையாது அப்படிங்கிறத அவர் ஆன்டிசிபேட் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். We are surely in the new era. Some of us have experienced the transaction through personal loss. நாம ஒரு புது எராவுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம். அதை இங்க பல பேர் இப்பதான் புரிஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய பர்சனல் லாஸால அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் திமுகவில் அமைச்சராக இருந்தவங்களே பெரும்பாலானவர்கள் தோத்து போயிட்டாங்க, அமைச்சராக இருந்தவங்க. ஸோ அப்போ அந்த அமைச்சராக இருந்தவங்கள் ஏதோ ஒரு வகையில் கிரவுண்டில் இல்லை கட்சியினுடைய கட்டமைப்பில் இல்லை இளைஞர்கள்ட்ட மக்கள்கிட்ட பொருத்தப்பாடு இல்லாமல் போய்விட்டார்களோ, அவங்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் முன்வைக்கிறார். அது எப்படி முன்வைக்கிறார் அப்படின்னா, புது எரா வந்துருச்சு, அந்த புது எராவில் நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு, இப்ப தோத்ததுக்கு பிறகுதான் அதை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல் ஆஃப் அஸ் இன் த நியூ எரா நவ் நீட் டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் அடாப்ட். இப்ப நாம புது ஸ்கில்ஸை கத்துக்கணும். புது ஸ்கில்ஸ் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் காலேஜ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது இல்லாம பாத்தீங்கன்னா போதிய போக்குவரத்து வசதிகள் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் ஓரளவுக்கு நல்ல ரோடு இருக்கு, நல்ல பேருந்து வசதி இருக்கு, நல்ல மருத்துவமனை கட்டமைப்பு இருக்கு, நல்ல பள்ளி கல்லூரிகள் இருக்கு, இது எல்லாம் இருக்கு, நல்ல பொருளாதாரம் இருக்கு, ஐடி செக்டார் வளர்ந்துருக்கு, 1 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பல நாடுகள்னாலேயே இன்னும் 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு வர முடியல. பல நாடுகளே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இன்னும் அடையவில்லை. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல, இந்த வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி என்ன யுக்திகளை நம்ம கையாண்டுகிட்டு இருந்தோமோ, மக்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோமோ, இளைஞர்களை எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ, அது மாதிரி இப்ப அவங்க இல்லை. அன்னைக்கு ஒரு 30,000 40,000ங்கிறது மிகப்பெரிய தொகையா இருந்துச்சு. ஆனா 2026ல 30,000 20,000 அப்படிங்கிறது சாதாரண தொகையாக இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருக்கு. நடுத்தர வர்க்கம் பெருசா வளர்ந்திருக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், மேல்தட்டு வர்க்கம், இவங்கெல்லாம் ஒரு காலத்துல படிக்காம இருந்தாங்க, வேலைவாய்ப்பு இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்க. அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமா இருந்துச்சு. அந்த நோக்கத்தை நோக்கி அது வந்துருச்சு. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றார். அதுல குறிப்பா ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சேஞ்ச் இஸ் ரிலன்ட்லெஸ் அண்ட் தோஸ் ஹூ cannot adapt become irrelevant. இந்த மாற்றத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதற்கு ஏற்றால் போல் அரசியல் செய்யவில்லை என்றால் நீங்க இருக்கவே மாட்டீங்க, irrelevant ஆயிருவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இது வேற யாருக்கும் சொல்லல, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சிக்கும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. இது இல்லாம விஜய் குறித்து தனியா ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு ஒரு பேராகிராஃப்ல, புது கவர்மெண்ட் அப்படின்னு. அதுல ஒரு விஷயத்தை பேசுறாரு, அது விஜய்க்கு சொன்ன மாதிரி தெரியல, திமுகவுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் டூயிங் த சேம் திங் தே ஹேவ் ஆல்ரெடி டன். அதாவது ஏற்கனவே திரும்ப 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 அவங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயத்த திரும்பவும் அதே மாதிரி செய்யறதுல கம்ஃபர்ட்டா இருக்கிறாங்க. இது ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே திமுக கட்சி கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு, ஏற்கனவே இருந்த இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கட்சிக்குள்ள வர்றவன் எப்படி இருந்தான், எப்போ 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இருக்கக்கூடிய எப்படி இருக்கான், இன்னைக்கு இருக்கிற ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன் எதை விரும்புறான், என்ன பண்றான், என்ன மாற்றம் நடக்குது, இதை எல்லாவற்றையும் கத்துக்கணும் அப்படின்னா திரும்ப 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 பழைய விஷயத்தையே செய்யாதீங்க, புது விஷயத்துக்கு வாங்க, அந்த புது விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற அட்வைஸை வெளிப்படையா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளுக்கு வச்சிருக்காரு. அது வேற எந்த கட்சியும் கிடையாது, திமுக தான். எப்படி இருந்தாலும் அதிமுக இல்லாம போயிடும். ஏன்னா அதிமுகவை படிப்படியா அழிக்கிற வேலையை தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை 2ஆ உடைச்சு அதுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து தன்னோட கட்சியில சேர்த்து ஒரு பெரிய கட்சியா பில்ட் பண்றதுக்கு தாவேக்கா எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா ஐயோ பெரிய தப்பு அப்படிம்பாங்க. ஆனா அதிமுக உடைச்சு தாவேக்காக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தா அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படித்தானங்க, அரசியல்லாம் அப்படிதாங்க இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப இந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த மனநிலையே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை. இந்த கட்சி செஞ்சா அது தப்பு,
இந்த கட்சி செஞ்சா தப்பு இல்ல. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஊழல் சக்தியாக அதிமுக திகழ்ந்திருக்கு. அதிமுகவினுடைய தலைவரா இருந்த ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு ஜெயில்ல போய் தண்டனை வாங்கின ஒரு குற்றவாளி அவங்க. சசிகலாவும் அதான் நடந்திருக்கு. டிடிவி தினகரனும் அதான் நடந்திருக்கு. இன்னும் தாவேகாவுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 9 பேர் பட்டியல் குடுத்திருக்காங்கல்ல, அமைச்சரா வரப்போறாங்க 6 பேர் அப்படின்னு. அவங்க எல்லாத்து மேலயும் ஊழல் வழக்கு இருக்கு. தூய சக்தின்னு வந்த விஜய், ஊழல் சக்திய தன்னோட சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்க போறாரு. அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் குடுக்க போறாரு. இதெல்லாம் விமர்சனமே கிடையாது. இதெல்லாம் விவாத பொருளே ஆகல. விவாத பொருள் என்ன ஆகுது அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணா அது எப்படி ஒண்ணா சேர முடியும்? அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. 2வது தினம் தினம் உட்கார்ந்துகிட்டு எல்லாருமே திமுக இதை செய்திருக்க வேண்டும், திமுக அதை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுக்கு எந்த விதமான ஆதரவுமே செலுத்தாம, அவங்க செஞ்ச பல விஷயங்கள வெளிய பேசாம, அத மக்கள்ட்ட கொண்டு சேர்த்தாம, இப்ப அட்வைஸ் பண்ற வேலைக்கு வர்றாங்க. அதெல்லாம் வேதனையா இருக்கு. இதுல குறிப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அரசியலில் இருந்து தற்காலிகமாக ஓய்வு பெறப் போவதாக சொல்லியிருக்கிறாரு. அவர் பிஹெச்டி படிக்க போறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாம நிறைய நாடுகள்ல போய் பேசப் போறேன். நிறைய பிரசன்டேஷன்ஸ் பண்ண போறேன். பொருளாதாரம் குறித்து, சமூகம் குறித்து பேசப் போறேன். நிறைய அப்பாயின்ட்மென்ட்ஸ் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் வருவேன் புது தெம்போட அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றாரு. எல்லாரும் அவர் அரசியல் விட்டு போறாருன்னு பேசுறாங்க. புது தெம்போடு திரும்பவும் அவர் களத்துக்கு வருவார் அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.